நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. அற்புதத்தை ஏங்கி அற்புதத்தை ஆண்டவரை வாஞ்சித்து வந்த தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தான் அநேக அற்புதங்களை செய்வார். என்ன அற்புதம் செய்தார் தெரியுமா? லாசருவை உயிரோடு எழுப்பினார். வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், இன்னும் ரோம அரசாங்கம் அப்படியே துடிச்சு நின்றது. இது என்னங்க? அவங்க ரோம அரசாங்கத்தை பார்த்து சொல்றாங்க, இந்த இயேசுவை கொலை செய்யாதபடி விட்டுருக்கீங்களா ஐயா, நாங்க என்ன செய்கிறதுங்க? அவர் அநேக அற்புதங்களை செய்யறாரு. கையை உயர்த்தி விடல இல்லையா சொல்லுங்க. அருமையான மகனே, ஆத்துமா மீட்பு அருமையானது. ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீட்கத்தான், ஒவ்வொரு கடினமான இருதயத்தை மாற்றத்தான், ஒவ்வொரு கடினமான இருதயத்தை லகுவாக்கி கர்த்தரோடு இணைக்கத்தானே இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க பூமியின் தாழ்விடங்களே கர்த்தர் இறங்கினார். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. உன்னதரை உம்மை துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். உன்னதரை உம்மை துதிப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. அல்லேலூயா. ராஜாவை துதிச்சுக்கிட்டே இருக்கணும். உன்னதரே உம்மை துதிப்பேன், உம்மையே என்றும் நினைப்பேன். உன்னதரே உம்மை நினைப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம். கைகளை தட்டி இப்ப மியூசிக் மட்டும், மியூசிக் இந்த பாட்டுக்கு தக்கவாறு மியூசிக் போடணும். இம்மட்டும் உதவி நீரே, இருவரை நடத்தி நீரே. இம்மட்டும் உதவி நீரே, இருவரை நடத்தி நீரே. இந்நாள் வரை காத்தீரே, எந்நாளுமே சுமப்பீரே. ஓ சுமப்பீரே. உன்னதரை உம்மை நினைப்பேன். அந்த பக்கம் எல்லாம், அந்த பக்கம் எல்லாம், பின்னால எல்லாம் கை தட்டி இப்படி கை தட்டுங்க, இப்படி ஓசை வரட்டும். ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. கை தட்டிக்கிட்டே இருங்க. மியூசிக் வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்க முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், எப்பொழுதும் உம் கண்களை எந்தன் மேலே வைத்தீரே. எப்பொழுதும்
இப்பொழுது உன்னதரே உம்மை நினைப்பேன், நான் உம்மையே என்றும் துதிப்பேன். எல்லாரும் கை தட்டி ஓ நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. அப்படி கைகளை தட்டி வீசி பலவீன நேரங்களில் புது பலத்தை எனக்கு தந்தி, இடைவிடாமல் துதிக்க வைத்தீர், தடை இல்லாமல் ஜெபிக்க வைத்தீர். ஓஹோ உன்னதரே உம்மை நினைப்பேன், உம்மையே என்றும் துதிப்பேன். உன்னதரே உம்மை நினைப்பேன், வேகமாய் கைகளை தட்டி நன்றி ராஜா இயேசு ராஜா, நீ செய்த நன்மைக்கெல்லாம் நன்றி ராஜா. இன்றைக்கு இப்பொழுது நன்றி சொல்றோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்மை நம்பி வருகிற மக்களுக்கு சுகம் கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார், விடுதலை தருகிறார், வாழ்வளிக்கிறார் என்பதற்கு ஆதாரமாய் ஒரு சாட்சி. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. இங்கே கோயம்புத்தூரில் சேர்த்தோடனே இங்கே ஐயா கிட்ட வந்து நியூ இயர் நைட்டு வந்தோம். நியூ இயர் நைட்டு வரல, அதுக்கு முந்தின நாள் வந்து ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு போனேன். ஐயா சொன்னார், நீ போமா, அவர் சுகமாகிடுவார்னு சொன்னார். ஐயா சொன்னது போல் இன்னைக்கு சுகமாக அவரை கூட்டிகிட்டே வந்திருக்கிறேன். நீ ஒரு சிறிய சாட்சியாக இந்த ஆலயத்தை நிறுத்தி ஸ்தோத்திரம். நான் கட்டோடிக்கிற ஜபத்துக்கு அடிக்கடி வருவேன். நாங்கள் மிஷின் வாங்கலான் இருக்கும்போது ஐயா நாங்கள் மிஷின் வாங்கலான் இருக்கோங்க ஐயா, என்ன செய்யறதுனாரு, நீங்கள் போங்கம்மா, மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், பண தேவைகள்லாம் சந்திப்பாருன்னு சொன்னார் ஐயா. இப்படி நாங்கள் கேட்டுட்டு போனோம். அங்கே மிஷினு வந்து ஏசப்பா வந்து நல்ல ஒரு மிஷினை மும்பையில் வாங்கி கொடுத்தாரு. 10 அடி மிஷினு நல்லபடியாக இங்கே வந்து சேர்ந்தது. இன்னொரு மிஷினையும் வாங்கறதுக்கு உதவி செஞ்சார். அந்த மிஷின் வாங்கிட்டு ஐயாவை ஃபோன் பண்ணி வர சொன்னால் வந்து அவர் தான் அந்த மிஷினை ரன் பண்ணி கொடுத்தாரு. 2வது மிஷினையும் வாங்கறதுக்கு அற்புதமாக வழி செஞ்சார். ஆனால் கடவுள் எப்படி இந்த மாதிரி அற்புதம்லாம் செஞ்சார்னு எங்களுக்கு தெரியும். ஏசப்பாவோட இது தான் 2வது மிஷினையும் ஐயா தான் வந்து ஆசீர்வாதமாக அதை ஓட்டி ரன் பண்ணி கொடுத்தாரு. போன வருஷத்தில் வந்து இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன்ற ஒரு வாக்குத்தத்தம் எனக்கு வந்தது. அதன் பிரகாரம் 2 மிஷின் வாங்கினோம், 2 வண்டி வாங்கினோம். என் மக வந்து 2வது கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்திருக்காரு கர்த்தர். இதற்கு உடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒர்க் ஷாப்பு கூலிக்கு போய்கிட்டு இருந்தா இவங்க, நீங்கள் ஒரு சொந்த ஒரு மிஷின் வாங்குங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினதை சொன்னேன். ஒரு பெரிய மிஷின் 10 அடி மிஷின் வாங்கினாங்க. லேத்து மிஷின், லேத்து ஒர்க் செய்கிறது. இதுக்கு அடுத்து இப்பவும் ஒன்று வாங்கி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ரெண்டு ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீங்கள் தயவு செய்து உமது அடியோரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரி தண்ணீரிலே விழுந்தது.
கோடாரி தண்ணீரிலே விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அந்தபடியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். மாபெரும் அதிசயம் இதுல நடந்தது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடந்தது. இதே அதிசயத்தை, இதே காரியத்தை, இந்த இடத்துல நடந்த அற்புதத்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்ய போகிறார். இந்த இடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? இரும்பை போல கடினமான இருதயம் உள்ள மனிதர்களை இயேசு மாற்றுகிறார். இந்த இடத்துல யோசுவா காலேயு அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீங்க சிவந்த சமுத்திரத்தை தாண்டி வந்துட்டீங்க, எரிகோவையும் தாண்டிட்டீங்க, இன்னும் ஒண்ணு தாண்டணும். இதை தாண்டின உடனே கானானுக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. அதுதான் யோர்தான் நதி. கையை உயர்த்தி, யோர்தானை தாண்டிட்டா கானானுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கலாம். அல்லேலூயா. யோர்தான் எனக்கு ஆண்டவர் காட்டின ஒரு காரியம் என்னவென்றால், யோர்தான்ல தான் அற்புதத்துக்கு மேல அற்புதம் நடந்துகிட்டே இருக்கிற இடம் யோர்தான். உங்களுக்கு பார்க்க பிரவாகித்து வருகிற ஒரு தண்ணீர் மேலே இருந்து அது கீழே விடுமாமா. அந்த தண்ணி பயங்கர சத்தம் கொடுத்து வருமாமா. ஆனா ஆசாரியன் கால் பட்ட உடனே அது அப்படி கல் குவியாயிருமா. இது ஒரு அற்புதம். கையை உயர்த்தி அல்லேலூயா. இரண்டாவது, மாபெரும் சீரியாவின் படைத்தலைவன் நாகமா குஷ்டரோகியா இருந்தான். இதே மாதிரி எலிசாவை சந்திக்க அவர் சொல்றாரு, யோர்தான்ல போய் ஸ்தானம் பண்ணுவோம் குஷ்டரோகம். அவன் ஸ்தானம் பண்ணி இப்படி எந்திரிக்கும் போது அவன் சின்ன பிள்ளையை போல மாறி குஷ்டம் மாறிச்சு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. மறுபடியும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து அற்புதங்கள் நடக்கிறது. எலியாவும் எலிசாவும் அவன் சால்வை வைத்து அடித்த உடனே யோர்தான் இரண்டாக பிளந்தது. எலியா வானத்துக்கு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படின்னா என்ன? நான் கவனித்து ஆராய்ந்து பார்த்து சிந்தித்த ஒன்று, யோர்தான் சபைக்கு அடையாளமா இருக்கிறது. கைகளை உயர்த்தி, சபையில தான் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். சபையில இருந்துதான் பரலோகத்துக்கு போக முடியும். யோர்தானை தாண்டினால்தான் அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். கானான் தான் பாலும் தேனும் ஓடுகிற இடம். பரலோகம் தான் கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, வியாகுலம் இல்லை, வேதனை இல்லை. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற இடம். ஆயத்தமா இருக்கீங்களா? இந்த இடத்துல என்ன கவனிங்க. தீர்க்கதரிசிகள் அவருடைய புத்திரர்லாம் சொல்றாங்க, நாங்க இருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது. யோர்தான்ல போய் நாங்க மரம் வெட்டி எங்களுடைய இடத்தை விசாலமாக்க போகிறோம். எலிசாவே நீங்க கூட வாங்க. அவரும் சரின்னு கூட போனார். ஒரு மனிதன் அந்த கோடாரியை வைத்து அதை வெட்டி கொண்டிருக்கிற பொழுது கோடாரி இரும்பு, கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கக்கூடிய ஒரு இரும்பு தண்ணியில விழுந்துருச்சு. உடனே இவன் தன்னுடைய கையெடுத்து குத்துறான். ஐயோ என் ஆண்டவனே, இரவலாய் வாங்கப்பட்டது அல்லவா, இந்த கோடாரிக்காரனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த இரும்பு கோடாரி உள்ள போயிட்டே, போன இடம் தெரியலையே. அது சவதிக்குள்ள சிக்கிருக்குமோ, சேருக்குள்ள சிக்கிருக்குமோ, ஆழத்துக்குள்ள போயிட்டோ தெரியலையே. இவர் எலிசா சொல்றாரு, ஒரு கம்பை வெட்டி அதை அப்படி போறாரு. அது போய் அந்த இரும்பு மிதக்க பண்ணிட்டு, கையை தட்டுங்க பாப்போம். இது நடக்காத அற்புதம். எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? ஒரு கம்பு போய், ஆமா ஒரு கம்பு போய் கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்குள்ள போன ஒரு இரும்பை மிதக்க பண்ணுச்சு. 6வது வசனமா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி. அந்த இது பாருங்க, இரும்பு எங்கேயாவது மிதக்குமா? நீங்க பார்த்திருக்கீங்களா? சரித்திரத்துல பார்த்திருக்கீங்களா? இது இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதம். கையை உயர்த்தி, எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இரும்பு மிதந்தது?
ஒரு குச்சியை போட்ட உடனே இரும்பு மிதந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படல. பைபிளில் எழுதின வார்த்தைகள் ஆவியானவர் எழுதி வைத்தார். அருமையானவர்களே, இந்த இரும்பு மிதந்தது என்றால், ஆமாம், இந்த கடினம் லகுவானது என்றால், அந்த கடினம் அப்படியே மேலே வந்து நம்ம வாசிக்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை நாம் கண்கள் கண்டது என்றால், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது. எந்த மனுஷன் இரும்பா இருக்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருக்கு விரோதமா இருக்கிறானோ, இவனா குடிகாரன், இவனா பொல்லாதவன், இவனா குடும்பத்தை, அவனைத்தான் கர்த்தர் ரட்சிக்க போகிறான். கடினம், அதாவது இரும்பு என்பது மனுஷனுடைய இருதயத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இருதயம் இரவலாய் வாங்கப்பட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ உனக்கு சொந்தம் அல்ல மகனே, இது பூமிக்கு கூடாரமாகி இந்த கூடாரம் அழிஞ்சு போகும். ஆமாம், கைகளால் கட்டப்படாத நித்திய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாடகை வீட்டில் இருக்க நீ, உன் இருதயமெல்லாம் வாடகை. கையை உயர்த்தி, இருதயத்தை வாடகைக்கு கொடுத்துருக்கிறாரு, ஜாக்கிரதையாயிரு. இது இரவலாக வாங்கப்பட்டது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? அல்லேலூயா. முதலாளி அங்கே இருக்கிறாரு, எப்பனாலும் வாங்கிக்கிடுவார். அது வரைக்கும் நம்ம ஞானமாக இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள ஆவியை வச்சவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். மண்ணு, ஆமாம், சரீரம் மண்ணுக்கு திரும்பும். அருமையானவர்களே, உங்களுக்குள்ள இருக்கிற இருதயம் அது வாடகை இருதயம். இருதயத்தின் சொந்தக்காரர் அங்கே இருக்கிறார். இப்போ வாடகைக்கு வாங்கின இரும்பு உளுந்து போச்சு. இவன் பதஷ்டப்படுறான். அங்கே எலிசா நிற்கிறார். ஏன்பா பதஷ்டப்படுற? டக்குன்னு ஒரு கொப்பை வெட்டி அதில் போடுறாரு. அது இருக்கிற இடம் அந்த சேத்துக்குள்ளே போய் அந்த இரும்பை மிதக்க பண்ணுச்சு. ஆமாம், உங்களுக்கு தெரியுமா, இந்த எலிசா தான் பிதா, இந்த கொப்பு தான் இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் ஜனத்துக்காக யாரை அனுப்புவேன்? என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட யாரை அனுப்புவேன்? இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தில், கர்த்தரே இயேசுவை நொறுக்க சித்தமானார், வேற யாரும் அவரால் நொறுக்க முடியாது. அருமையானவர்களே, நீ சேற்றிலிருந்து வெளியே வரணும், உன் இருதயம் லகுவாகணும். உன் இருதயம் லகுவாகி கர்த்தரை துதிக்கணும். வாசிங்க பாப்போம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். அவரை பாடுகளுக்கு கர்த்தர் தான் உட்படுத்தினார். இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர்தான் கர்த்தரோ தன்னுடைய மகனை நொறுக்க சித்தமானார். எப்படி? அந்த எலிசா அந்த கொம்பை அப்படி உடைச்சி தண்ணிக்குள்ள போடுறார். இயேசுதான் உனக்காக உடைக்கப்பட்டவர், நொறுக்கப்பட்டவர். எனக்கு இயேசுவையவே இது எனக்கு காட்டிக்கிட்டே இருந்தது. ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கம் இல்லை. இயேசு எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. இந்த இரும்பு சபதிக்குள்ள போயிட்டு, இந்த இரும்பு சேத்துக்குள்ள போயிட்டு, இந்த இரும்பு கண்டுபிடிக்காத இடத்துக்குள்ள போயிட்டு இவன் பார்க்கிறான், தண்ணியத்தான் பார்க்கிறான், நெஞ்சில குத்துறான். ஆனால் எலிசா சொல்றாரு, அந்த கம்பை உடைச்சி போட்டாரு. வேதம் சொல்கிறது, இரும்பு மிதந்து வந்ததாமா. உன் கையை நீட்டி எடுத்துக்கோன்னு சொல்லும் போதான் சந்தோஷம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான மகனே, ஆத்துமா மீட்பு அருமையானது. ஒவ்வொரு ஆத்துமாவையும் மீட்கத்தானே, ஒவ்வொரு கடினமான இருதயத்தை மாற்றத்தானே, ஒவ்வொரு கடினமான இருதயத்தை லகுவாக்கி கர்த்தரோடு இணைக்கத்தானே. இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு நொறுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க பூமியின் தாழ்விடங்களே கர்த்தர் இறங்கினார். எப்படி அந்த குச்சி, அந்த கம்பு எங்க கண்டுபிடிச்சு அந்த இரும்பு அப்படி மேல கொண்டு வந்தது போல ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெயர் ஏறினார் என்பதினாலே. அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களே இறங்கினார் என்று விளங்குது அல்லவா? கையை உயர்த்தி, பூமியின் தாழ்விடங்களிலே எங்க அந்த இரும்பு விழுந்து கிடந்ததோ அந்த குச்சி இயேசுவை தான் குறிக்கிறது. அடி கண்டுபிடிச்சு அப்படி தூக்கிட்டாரு. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அருமையானவர்களே, உலகத்திலே நடக்காத அதிசயம் இரும்பு மிதங்குச்சு. அப்படின்னா என்ன? கடினமான மனிதர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. கடினமான மனிதர்களுக்கு அற்புதம் நடந்தது. அற்புதம் செய்கிறவர் இயேசுதான். வேதம் சொல்லுகிறது,
யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 34வது அதிகாரம் 10வது வசனத்துல மோசே கிட்ட சொன்னார் கர்த்தர், ஓ இந்த பூமியிலே நடக்காத அற்புதங்களை உன் ஜனங்கள் மத்தியில நடப்பேன். வாசிங்க. இதோ அவர் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார், பூமி எங்கும் எந்த ஜனத்தாரிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பூமியில இதுவரைக்கும் செய்யாத அதிசயங்களை உன் ஜனங்களுக்கு முன்பதாக செய்வேன். எங்கேயாவது இரும்பு மிதந்திருக்கிறா? எங்கேயாவது இரும்பு மிதந்திருக்கிறத பார்த்துருக்கீங்களா? குச்சி மிதக்கும், கம்பு குச்சி தண்ணியில் போட்டால் மிதக்கும். ஆனால் மிதக்கிற கம்பு குச்சி கீழே போயிட்டு கீழே போன இரும்பு மேலே வந்துட்டு. இது பெரிய அற்புதம் அல்லவா? இது பெரிய அதிசயம் அல்லவா? ஆண்டவரை பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இந்த மனுஷன் அற்புதங்களை செய்கிறாரே, நாங்க என்ன செய்கிறது? இவரை கட்டி பிடிச்சு அப்படியே நாங்க வைத்தாலும் அவருடைய கைகள் அற்புதங்களை செய்கிறதே. யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 47வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் ஆலோசனை சங்கத்தை கூடி வரச் செய்து, நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்கு தெரியுமா? அற்புதத்தை ஏங்கி அற்புதத்தை ஆண்டவரை வாஞ்சித்து வந்த தேவ பிள்ளையே, இயேசு கிறிஸ்து தான் அநேக அற்புதங்களை செய்வார். என்ன அற்புதம் செய்தார் தெரியுமா? லாசருவை உயிரோடு எழுப்பினார். வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள், இன்னும் ரோம அரசாங்கம் அப்படியே துடிச்சு நின்றது. இது என்னங்க? அவங்க ரோம அரசாங்கத்தை பார்த்து சொல்றாங்க, இந்த இயேசுவை கொலை செய்யாதபடி விட்டுருக்கீங்களா ஐயா? நாங்க என்ன செய்கிறதுங்க? அவர் அநேக அற்புதங்களை செய்யறாரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குருடனுக்கு அற்புதம் செய்தார். அந்த குருடனை வேதபாரகர், பரிசேயர், நியாயசாஸ்திரி தகப்பனை போய் விரட்டுறாங்க, அவனை போய் விரட்டுறாங்க. இவனுக்கு எப்படி பார்வை கிடைச்சது? நாங்கள்லாம் குருடனா இருந்தோம். அந்த குருடன் உடனே சொல்றாங்க, பாரு, ஆரம்பத்திலிருந்து 16 முறை உனக்கு சொல்லிட்டேன், நீங்க ஒன்னும் கேட்கல. அவருக்கு சீசர் ஆகக்கூடிய விருப்பம் உங்களுக்கு இருக்குதோ? உலகம் உண்டானது முதல் இப்படிப்பட்ட அற்புதம் நடக்கலையே. அந்த அற்புதத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறார். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்து. பாவிகளுக்கு தேவன், நீ ஒரு பாவி, நீ பல கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு செவியை கொடுக்க மாட்டார். பக்கத்துல சொல்லுங்க பாப்போம். கேள்வி கேட்டிருக்கிறவனுக்கெல்லாம் ஒன்னும் செய்ய மாட்டார். ஆமா, அந்த கேள்வி இந்த கேள்வி கேட்கிறவன்ட்ட நீங்க பதில் சொல்லக்கூடாது, சொல்லணும். உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு எவன் செவி கொடுக்க சித்தமா இருக்கிறானோ அவனுக்கு செவி கொடுப்பார். கீழே வாசித்து முடிச்சிருங்க. ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் சொல்றார், அந்த குருடன் சொல்றாரு, பிறவி குருடன் யாருக்காவது கண்ணு திறந்தது உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லை. அவர் தேவனிடத்தில், கவனிங்க, அவர் தேவனிடத்திலிருந்து வரலன்னா இப்படிப்பட்ட அற்புதம் செய்ய மாட்டாரே. அவர் தேவனிடத்தில் வந்த தேவகுமாரன், அவர் அற்புதம் செய்கிறவர். ஏன் கண்களை திறந்தார்? கை தட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னா, இந்த இரும்பு மிதக்க சொன்னது ஒரு பெரிய அற்புதம். உலகம் உண்டானது முதல் இந்த அற்புதம் செய்யல. உங்களுக்கு இந்த கால வேளையில என் கண்களை கர்த்தர் திறந்தார். கடினமாக இருக்கிறேன், என் மகன் இப்படி இருக்கிறான், எங்கள் கணவனார் இப்படி இருக்கிறாரு, ஐயோ எங்கள் வீட்டுக்கு வாடகை கொடுத்தவர் இப்படி இருக்கிறாரு, எங்கள் ஓனர் அப்படி இருக்கிறாரு, கர்த்தருக்கு விரோதமாக இருக்கிறாரு, கடினமாக இருக்கிறாரு, என் மனைவி கடினமாக இருக்கிறா, என் வாலிப பிள்ளை கடினமாக இருக்கா. ஒரே ஒரு குச்சியை போடுங்க, அவர் பேர் தான் இயேசு. சிலுவையில் இரத்தம் சிந்தினவர், சிலுவை மரத்தை சொந்தமாக்கினவர். அதாவது அந்த குச்சியை, அந்த சிலுவை அண்டை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்வார். இயேசு என்னென்ன அற்புதம் செய்வார் கவனிங்க. 10 காரியத்தை சொல்றேன். ஆமா, கடினமான இருதயத்தை இயேசு மாற்றி விடுவார். இதுதான் அதிசயம். டாக்டரால முடியாததை இயேசு சுகமாக்கி விடுவார். இதுதான் அதிசயம். விட முடியாத பாவ பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவனை பரிசுத்தமாக்கி விடுவார். இதுதான் அதிசயம். குழந்தையே உனக்கு பிறக்காது என்று டாக்டர்கள் சொல்லலாம், அந்த வயிற்றிலே கர்த்தர் கற்பகனியை கொடுப்பாரே, அதுதான் அதிசயம். அல்லேலூயா. தற்கொலை தான் செய்யறது, இனி வாழவே முடியாது, அப்படிப்பட்ட மனுஷனை வாழ வைக்கிறாரே, அதுதான் என்ன அமைதியா இருக்கீங்க? சபையை துன்பப்படுத்தினவனை
அதே கையை வச்சு சபையை கட்ட சொல்றாரு. அதுதான் அதிசயம். பிசாசினால் கட்டப்பட்டவனை விடுதலை செய்து அவருக்கு பின் பிரசங்கராக்குறாரே, அதுதான் அதிசயம். இவன் ரட்சிக்கப்படவே மாட்டான் என்று யாரை முத்திர குத்துறீங்களோ அவனை ரட்சிக்கப்பட்டு அவன் கையில பைபிளை குறித்து பிரசங்கம் பண்ண வைக்கிறாரே. எல்லாவற்றையும் இழந்தானே, வீட்டை இழந்தான், ஐயோ தோட்டத்தை இழந்துட்டானே, இவன் அவ்வளவுதான் அவன் எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாரே, அதுதானே. கைதட்டி ஹல்லேலூயா. 3 கடினமானது. இப்படி இந்த இரும்பை அந்த குச்சி போய் மிதக்க பண்ணது போல இயேசு 3 கடினமான ராஜாக்களை சந்தித்து அவர்கள் வாயிலேயே பரலோகத்தை துதிக்க வைத்தாரே. அந்த 3 பேரை கடகடன்னு சொல்றேன். அப்படின்னா உங்க ஏரியாவில் யார் யாரு கடினமா இருக்கிறார்களோ அவர்கள்லாம் கர்த்தர் சீக்கிரமா ரட்சிக்கப்பட போகிறார். முதலாவது நேபுகாத்து நேச்சர், கடினமான இருதயம் உள்ள நேபுகாத்து நேச்சரை கர்த்தர் ஈஸியாய் மாற்றினாரே. அந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தையும் 37வது வசனத்தையும் கடகடன் வாசிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அப்பொழுது நான் என்றென்றைக்கு ஜீவித்திருக்கிற தேவனை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறை. அவருடைய யார் சொல்றா? நேபுகாத்நேச்சர் சொல்றா. பார்வோனிலே இரும்பு மனுஷன் என்று பெயர் பெற்ற ஒரு மனிதன் சொல்லுகிறான். 37வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. 37. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து, பாருங்க எப்படின்னு, பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளை எல்லாம் சத்தியமும், அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள், அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும். எல்லாம் கையை தட்டி பரலோக தேவன கடினமான ஒரு மனுஷன், அதாவது தன்னை வணங்கலன்னா கோபம் கொண்டு அக்னியில போட்ட மனுஷன். ஆவியானவர் எவ்வளவு நல்லவர். தானியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தா, அப்பொழுது நேபுகாத் நேச்சாருக்கு கடுகோபம் உண்டு. கவுனிங்க, பயங்கரமான இரும்பு மனுஷன் யாருன்னா நேபுகாத் நேச்சர் தான். நீங்க பாபிலோனுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க. 7 அதிசயத்தில் அது ஒரு அதிசயம். தொங்கு தோட்டம், தூண் இல்லாமலேயே நடுவுல தொங்குற தோட்டம் ஒன்று வைத்தானே அந்த மனுஷன். கவுனிங்க, அவன் தன்னை கடவுளாக காட்டினான். அது மாத்திரமல்ல, தன்னை வணங்காதவர்களை அக்னி ஜுவாலையிலே போட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, அப்படிப்பட்ட இருதயமுடைய கடும் கோபம் கொண்டவனை கர்த்தர் ஐஸ் மாதிரி ஆக்கிட்டார். பயங்கர கோபக்காரனை அவன் வாய் கர்த்தரை புகழும்படி செய்தாரே. இந்த அதிசயம் உங்களுக்கும் செய்ய போகிறார். இவனா பொல்லாதவன், இவன் பைபிளை கண்டா புடுங்குறான், ஐயோ இவன் கடினமானவன், அவனை கர்த்தர் சந்திச்சிட்டாரு. அவன் வாயே கர்த்தரை புகழ்கிறது. கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலேலியா சொல்லுங்க. மறுபடியும் ஒரு அலேலியா சொல்லுங்க. கணத்துக்கடவுல இருந்து செல்வபுரத்துக்கு ஒரு டீச்சர் போனாங்க, நம்ம சபைக்குரியவங்க. டிரான்ஸ்ஃபர் எங்க போனாங்க. பாஸ்டர், உக்கடத்திலிருந்து வர்றதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு நாங்கள் அங்கே குடும்பமாக போகிறேன்னா அவருக்கும் கோயம்புத்தூரில் தான் வேலை, பிள்ளைகளையும் அங்கே ஒரு ஸ்கூலில் சேர்த்தாச்சு. இப்போ அங்கே ஒரு வீடு பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. ஸ்கூலில் படிக்கிற பையன், தமிழ் மீடியத்தில், இவன் தமிழ் மீடியம் டீச்சர், படிக்கிற பையன் சொல்லியிருக்கான், தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வீடு காட்டுங்கடா சொல்லியிருக்கான். எங்கள் வீடே இருக்குது டீச்சர், எங்கள் வீடு மேல் வீடு நல்லா கட்டியிருக்கிறாங்க, அவங்க காலி பண்ணி போயிட்டாங்க, அப்பா ஆள் பார்த்துக்கிட்டு இருக்க. உடனே இந்த டீச்சரை கூட்டிகிட்டு பையன் போகிறான், அவங்க பையனே போகிறான். எங்கள் டீச்சர் அவருக்கு விசாரிக்கிறார், நீங்கள் கிறிஸ்டினா? கிறிஸ்டின்னா கொஞ்சம் யோசிக்கணுங்கிறார் வீட்டுக்காரர். சரி, இங்கே பாருங்கள், சில கட்டளையெல்லாம் போட்டார். வீடு கிடைக்கணுமே, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வீடாச்சே. உடனே அவங்க சரி நீங்கள் இருந்துக்கோங்கன்ட்டாங்க. ஆனால் வெளியே அந்த ஆள் பொல்லாத ஆள், அவர் சபையை துன்பப்படுத்துகிறவர், கிறிஸ்தவங்களுடைய பைபிளை கையில் வச்சு பிடுங்கினா ஒரு விதமான இயக்கத்தில் இருக்கிறாரு. அவர் வீட்லையா டீச்சர் போயிருக்கீங்க? எல்லாரும் கேட்குறாங்க.
நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்களை கவனிங்க. போன வருஷத்தினுடைய அந்த எக்ஸாம் நேரத்தில் அவர் சொன்னாராம்மா, டீச்சர் என் பையனையும் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க, அப்போனா தான் அவனுக்கு புத்தி வரும் அப்படின்னு சொல்லி பையன் போனதுனால அவரே வந்துட்டாராம்மா. கை தட்டுங்க பார்ப்போம். இதுதான் இருதயத்தை லகுவாக்கிறது, இரும்பை மிதக்க பண்ணுறது. இது மனுஷரால் கூடாததல்ல, தேவனால் கூட. அந்த குச்சி பண்ணுற வேலை, சிலுவை பண்ணுற வேலை, சொல்லுங்க, சிலுவை பண்ணுற வேலை. ரெண்டாவது, இன்னும் ஒரு மனுஷனை, இவன் பேரு, இவன் கடினமானவன். ஐயோ, இவன் ரோம் போர் சேவகன். இவன் என்ன பண்ணுனான்னா, நீங்க மத்தேயு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5லிருந்து 10 வசனம் வரைக்கும் வாசித்தா, இங்க காருங்க, அவர் கப்பர்நகூமிலே பிரசங்கம் பண்ணும் பொழுது 100க்கு அதிபதி ரோம் அரசாங்கத்தினுடைய முக்கிய அந்த தளபதி வருகிறான். வாசிமா. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, கவுனிங்க, இயேசு கிறிஸ்து ஊழியத்துல மகா பெரிய ஆச்சரியம் அசந்து அப்படி நின்ற ஒரு காரியம்னா இந்த 100க்கு அதிபதி காரியத்தை பார்த்துதான் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா 100க்கு அதிபதி இயேசுநாதரை கொலை செய்யணும்னு வகை தேடுறவங்க. நீங்க வாசிங்களேன், யோவான் 11வது அதிகாரம் 48வது வசனத்தில் அவர் அற்புதம் செஞ்ச உடனே யூதர்கள் என்ன சொல்றாங்க? ஐயோ, இது ரோமர்களுக்கு தெரிஞ்சா நம்மளை அழித்து விடுவார்களே, நம்முடைய சந்ததியை இல்லாமல் ஆக்கிடுவாசிங்க. நாம் இவனை இப்படி விட்டுவிட்டால், நாம் இந்த இயேசுவை இப்படி விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் கவனிங்க, அப்பொழுது ரோமர்கள் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்கள். இந்த ரோமர்கள் இயேசுவுக்கு விரோதமாய் நிற்கிறவங்க. இயேசுன்னு அவங்க சொல்லவே கூடாது. ரோமர் ராஜ்யத்தை தான் உயர்த்தணும். அப்படிப்பட்ட ரோமர் ராஜ்யத்தினுடைய ஒரு பெரிய தளபதி இயேசு கிட்ட வந்து சரணடைகிறான். எப்படி சரணடைகிறான்? என் வேலைக்காரன் சோகம் இல்லாமல் இருக்கிறான். அப்போ இயேசு எவ்வளவாய் அந்த மனுஷன் இயேசு செய்த ஊழியத்தை நினைச்சு கவரப்பட்டிருக்கான்னு பாருங்க. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு அவன் நன்மை செய்கிறத அப்படி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, என் வீட்டில் வேலை பார்க்கிறவன் திமிர்வாதக்காரனா இருக்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர்றதற்கு நான் பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும். எப்படி சரணடைஞ்சான் பாருங்க. நான் சொல்றேனே, கடினமானவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியம் இழுத்து விடும் தன் பக்கமாய். தலைக்கு மேல கை தட்டுங்க. யாரெல்லாம் உங்கள் இடத்துல உங்களை கொலை செய்வேன். ஆமா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, கமலதாசனுடைய அண்ணன் சாருதாசன் அவருடைய சாட்சியை நான் யூடியூப்ல கேட்டேன். பிராமண குடும்பத்தில் உள்ளவங்க. கமலதாசன் அவர் பிறந்த உடனே அவருடைய தாய் இறந்து போச்சான். இந்த சாருதாசனும் அவங்களுடைய மனைவியும் தான் இவருக்கு பால் ஊட்டி வளர்த்திருக்காங்க. இப்பேற்பட்ட ஒரு எல்லாத்துக்கும் இரக்கம் பண்ணுவாராம். ஆனால் தன்னுடைய மதத்தில் தீவிரமாக இருப்பாராம். ஒரு நாள் இந்த பைபிளை படிக்கும் நினைச்சவர் இந்த பைபிளுக்கு சரணடைஞ்சிட்டார். இப்பொழுது என்ன போல ஊழியக்காரனா இருக்கிறார். என்ன அமைதியா இருக்கீங்க? எல்லா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன நினைக்கிறீங்க? யார விரோதமா இருக்கிறாங்களோ அவங்க மூலமாகவே பிரசங்கம் பண்றார். இப்பொழுது சாருதாசன் தேவனுடைய வார்த்தையை பேசுறார், சாட்சி சொல்றார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். அவர் இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்றார். இயேசு தாங்க மெய்யான தெய்வம். மாட்டு ரத்தம், ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம் மனுஷனை மன்னிக்காதுங்க. எப்படிங்க மன்னிக்கும்? பாவம் செஞ்ச மனுஷனை பரிசுத்த ரத்தம் அவர் தான் இயேசுங்கிறாரு. கையை தட்டுங்க. கடினமான மார்க்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இயேசு ரட்சிக்கிறாரு. நான் வந்து சாட்சியை கேட்டு கர்த்தரை துதித்தேன். எங்க உள்ளவங்க பாருங்க. ஹல்லேலூயா. யாரு கர்த்தருடைய மதத்துக்கு விரோதமா எழும்புறாங்க அவங்களை சீக்கிரமா சந்திக்கிறார். இன்னொன்னு நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆமா, இவரையும் இந்த ரோமரையும் கர்த்தர் ஐஸ் மாதிரி பண்ணிட்டாரு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவன் பண்ணின ஜெபத்தை உடனே கேட்கிறான். நீங்க 13வது வசனம் வாசித்தீங்கன்னா அந்த நேரம் இவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஏமா என்னைய பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளேயும்
இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல. நீ போ, உன் வேலைக்காரன் சுகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. 13வது அந்த நேரமே சுகமாயிட்டு. இயேசுவின் வார்த்தை கீழேயே விழாது, அப்படியே நிறைவேறும். கையை தட்டுங்க பாப்போம், கையை தட்டுங்க. அந்த திமிர்வாதக்காரன் உடனே நடக்கிறாங்க. நீங்க வியாதியோடு வந்திருக்கீங்களா, ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. கட்டிலுக்கடையா கிடக்காங்களா, அவங்க எந்திரிச்சுக்குவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் கீழே விழாது, அது ஜீவனுள்ள வார்த்தை. இன்னொரு மனுஷனை சொல்றேன், அவன் பயங்கர கடினமானவன். கர்த்தருடைய பிள்ளைகளை அழிக்கணும்னு உத்தரவு கேட்டு ஆர்டர் கேட்டு வந்தவனை கர்த்தர் சந்தித்தார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். அவர் சொல்றாரு பாருங்க, முந்தி நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன். அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் பரிசுத்த கவனிங்க பாருங்க, எவ்வளவு பெரிய தீவிரவாதி, எவ்வளவு பெரிய கடினமுள்ள இருதயம் உடையவன், கொஞ்சம் கூட இரக்க குணம் இல்லாதவன். அவன் பரிசுத்தவான்களை அநேகரை சிறைச்சாலையிலே அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். அடுத்து சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தரம் தண்டித்து, ஜெப ஆலயக்குள்ள போவேன், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் தண்டிப்பேன். தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்க வெறி கொண்டவனா அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். பாருங்க, இப்படிப்பட்டவனை கர்த்தர் மாற்றி பிரசங்கம் பண்ணைய வச்சிட்டாரு. எல்லாரும் பார்க்க. நீங்க கலாத்தியர் எழுதின புஸ்தகத்தை எடுத்து 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கலாத்திய சபை மக்கள் எல்லாரும் சொல்றாங்க, எல்லா யூதர்களும் சொல்றாங்க, எல்லா பிரஜாதிகளும் சொல்றாங்க, இவன் நம்மை துன்பப்படுத்தினவனே தன் அழிக்க தேடின விசுவாசத்தை பிரசங்கம் பண்றான். படிக்க டக்குன்னு, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே, முன்னே நம்மளை ஓடி ஓடி நம்மளை துன்பப்படுத்தின, கையில் இருந்த வேத புத்தகத்தை கிழிச்சான், சுட்டெரிச்சான். அவன் தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்ப என்ன செய்யறான்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எல்லாரும் எந்திரிங்க, இது இயேசுவால முடிஞ்சது. நான் என்ன சொல்றேன்னா, 3 கடினமான இருதயத்தை மிதக்க பண்ணனா. அன்னைக்கு தான் இரும்பு மிதஞ்சுது. இப்போ மனுஷன் அவ்வளவு கடினமான மனுஷனை ஊழியம் செய்யவே வச்சார், பரலோகத்தை புகழ வைத்தார். ஓ ஹல்லேலூயா. நான் என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை. எல்லாம் தலையில கை வைங்க. சிலுவையை பாருங்க. அந்த கொம்பு முறிக்கப்பட்டது, அந்த கொம்பு சேத்துக்குள்ள போச்சு, அந்த செம்பு சவதிக்குள்ள போச்சு. அந்த கம்பை பத்தியே சொல்லல, ஆனா இரும்பு மிதத்தை பத்தி சொல்லுது. ஆமா அருமையானவர்களே, உங்க ஏரியாவில் உங்க பிள்ளைகள் இருதயம் கடினமா இருக்கிறாங்களா? இன்னைக்கு அவங்களை ரட்சிக்க போகிறார். இருதயம் கடினமா இருக்கிறாங்களா? இயேசுதான் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இயேசுதான் உருக்கப்பட்டார். ஓ ரபா ரபா லா கபா பாபா பாபா, ஓ ரபா லா பாரா. இயேசுவின் இரத்தம் உனக்கு நேராக தெளிக்கப்படுகிறது. இயேசுதான் உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஓ அவர்தான் அந்த பாவி என்று ஏற்கப்பட்டார். ஓ ஹல்லேலூயா. காரி துப்பப்பட்டார். அருமையானவர்களே, சேத்துக்குள்ள சவதிக்குள்ள போன அந்த இரும்பு மிதந்தது. உங்களுக்கு தெரியுமா? அது நீந்தான். அருமையானவர்களே, நீந்தான் பயங்கர குழியில கிடந்த, உளையான சேற்றில் இருந்த உன்னை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி கைகளை அப்படி தலையில வைத்து அந்த சிலுவை காட்சியை பாருங்க. உங்க ஏரியாவுல கடினமா இருந்த அன்னைக்கு உருகும். ஆமா, அன்னைக்கு உருகும். நேபுகாத்து நேச்சர் கடும் கோபக்காரன், அவன் பிரசங்கியாராய் மாறினான். அப்படியே ரோம் அதிகாரி, ரோம் போர்ச்சேவகன், 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல வந்து சரணடைஞ்சான். அவனை கர்த்தர் ஐசாய் மாற்றிட்டார். அடுத்து உங்களுக்கு தெரியுமா, அவன் சவுல், அவனை கர்த்தர் ஐசாய் மாற்றி பவுலாய் மாற்றிட்டார். 14 சபையை கட்டி எழுப்பினவன் அவன்தான். அருமையானவர்களே, இது இயேசுவால் இந்த செய்தி எனக்கு தான் சொன்னா. கையை உயர்த்தி காட்டுங்க. கடினமான பகுதி, டாக்டரால கைவிடப்பட்ட பகுதி, குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில எல்லாம் அற்புதம் செய்வார். அவர் தான் அதிசயம் செய்வார். நல்லா ஒப்பு கொடுங்க, நல்லா ஒப்பு கொடுங்க. காத்தா காப்பா காப்பா காப்பா. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.